ஆவியே ஆவியே மென்மையானவரே, தூப ஸ்தம்பமே, எங்கள் மத்தியிலே வாரும் ஐயா. வந்தாருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே. பாடுங்கள் எல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் மகிமையை. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. பாடுங்கள் எல்லாம். ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. ரெண்டு கை உயர்த்தி அபிஷேகியும் துதிதாய் ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே ஆவியே. ஆண்டவரை உணர்ந்து பாடுவோம். ஆவியே பாரும் ஆண்டவரே, தூய ஆவியே. தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. கைகளை உயர்த்தி ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிறவரே, எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறவரே, எங்கள் தேவனே, உம்மை சந்திக்க வந்திருக்கிறோம். உடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். ஓ காட்டி பி அம்போ ஷாப்போ அப்பா. அப்போஸ்தலர் புஸ்தகம், நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அவர் என்னுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். மத சடங்குகளை செய்து ஆலயத்துக்கு வந்து போவது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. நம்முடைய தேவனை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்க வேண்டும். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் இதை எழுதும்போது அவனை குறித்து மாத்திரம் எழுதாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசன வசனமாக இதை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னுடைய பிதாவை தனக்கு முன்பாக வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும், எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இந்த அனுபவம் ஒரே நாளில் உண்டாகாது. இந்த அனுபவம் நமக்கு வருவதற்கு அதை நாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டும்.
எப்பொழுதும் கர்த்தரோடு கூட அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஆண்டவரை குறித்து பாடலை பாடும்போது ராகத்துக்காக, மியூசிக்காக, இல்லாவிட்டால் ஒரு பாட்டை பாடணும் என்பதற்காக பாடக்கூடாது. அதனுடைய கருத்தை உணர்ந்து ஆண்டவரை பார்த்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக பாடணும். ஜெபம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்நிய பாஷையை நமக்கு கொடுக்கிறார். எந்த சமயத்திலும் நம்முடைய மனதை யூஸ் பண்ணாமலே இந்த பாஷை நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். இந்த பாஷை அந்த ஆவியானவருக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பை நமக்கு உண்டாக்கி தரும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். எனக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் கிடைக்குமா என்று இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை வாசித்து அந்த ஒரு வசனங்கள் 2 வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஆண்டவரை நாம் அடிக்கடி சிந்தித்து அதை ஆண்டவருடைய சமூகத்தில் தியானம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அந்த தியான வாழ்க்கை தேவனோடு கூட நம்மை நடத்தும். லிசனிங், ஆண்டவருடைய வார்த்தை சத்தம் நமக்கு கேட்கும். வானத்தை நீங்கள் பாருங்கள், பூமியை பாருங்கள், அவைகளில் சத்தம் இல்லை, ஆனால் அவைகளெல்லாம் தேவனை பற்றி நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட போகும்போது வரும்போதும் ஆண்டவர் நமக்கு நம்மோடு கூட பேசுகிற சத்தத்தை நாம் கேட்கலாம். இப்பொழுதும் இந்த இடத்தில் ரேடியோ அலைகள், டிவி அலைகள் இந்த இடத்தில் இருக்கிறது. அந்த சத்தத்தை நாம் கேட்கிறதில்லை. ஆனால் அதை டியூன் பண்ணி அதற்குரிய ரேடியோவையோ டிவியையோ அந்த ஆண்டனாவையோ நாம் செட் பண்ணி அந்த கனெக்ஷனை உண்டாக்கினால் உடனே நமக்கு சத்தம் கேட்கும். அதே போல் ஆண்டவரோடு டியூன் பண்ணி இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆகினால் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை உணர வைக்கும். அவருடைய பிரசன்னத்தை உணர வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கு அதற்குரிய கிருபை இருக்க வேண்டும். பெருமை இருந்தால் தேவன் உனக்கு எதிர்த்து நிற்பார். கிருபை இருந்தால் அவர் உன்னோடு கூட வருவார். எவ்வளவு கிருபையை பெறணுமோ அவ்வளவு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் பிரசன்னத்தை உணர்ந்தார்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பிரசன்னத்தை அனுபவித்தார்? தனக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. தனக்கு முன் இருந்த சந்தோஷம் எது? பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியம். அந்த பிதாவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தின் சந்தோஷத்தை எப்பொழுதும் தனக்கு முன் வைத்திருந்தார். அவருக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள், சிலுவையை அவர் தனக்கு முன் வைத்திருக்கவில்லை. நமக்கு எப்பொழுதும் போராட்டமும் பிரச்சனையுமே பெரிதாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் சந்தோஷமுடையவர்களாக இருக்க முடியாது. பிரச்சனை அல்ல, போராட்டங்கள் அல்ல, நமக்கு முன்னாலே அவர் நமக்கு முன்னாலே இருக்கணும். அவர் இருக்கும்போது தான் அந்த பிரசன்னத்தை நாம் உணர முடியும். இயேசு கிறிஸ்து தனக்கு முன் அதை வைத்து சந்தோஷமாக இருந்தார். எத்தனை பேர் அவரை குறை சொன்னாலும்,
எத்தனை பேர் அவரை பிசாசு என்று அழைத்தாலும், எத்தனை பேர் அவருக்கு விரோதமாக அவரை கோட்டில் கொண்டு நிறுத்தினாலும், அவருடைய சந்தோஷம் பிதாதான். அவரை தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டே இருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மாம்சத்திருந்த நாட்களில் அவர் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார். எபிரேயர் 5:7 நாம் பார்க்கும்போது, அவர் மாம்சத்திருந்த நாட்களில் அவர் மரணத்தினின்று தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். சிலுவையின் மரணத்தை பற்றி அவர் கவலைப்படவில்லை. சிலுவையின் மரணம் அவருக்கு அந்த ஜெபம் ஆண்டவர் செய்த போது அதை ஆண்டவர் அனுமதித்தார். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அந்த சமூகத்தை இழந்துடக்கூடாது. ஆவிக்குரிய மரணம் தன் வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த பாவமும் தன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காக பலத்த சத்தம், கண்ணீர் அவருக்கு இருந்தது. அந்த தேவ சமூகம் உங்களை விட்டு போய்விட்டதா இல்லையா? எப்படி தெரியும்? தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப ஆனந்தம் உண்டு. அதைத்தான் இதே வசனத்தை நீங்கள் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். 8 வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. அப்போ ஆகையால் என் இருதயம் எப்படி இருந்தது? பூரித்தது. உன் இருதயம் இன்னைக்கு காலையில் பூரிப்பா இருக்குதா? ரெண்டாவது, என் மகிமை கலிகூர்ந்தது. என் மகிமை என்ன செய்தது? பூரிப்பு, களிகூறுதல். அடுத்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். மாம்சம் எப்படி இருக்கும்? அபிசுவாசமா, ஐயோ ஏன் தான் உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு இருக்காது. நம்பிக்கையோட கூட உன் வாழ்க்கை தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் என்ன இருக்குது? பரிபூரண ஆனந்தம். உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. வலது பாரிசத்தில் என்ன இருக்குது? நித்திய பேரின்பம் இருக்குது. அப்படி வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்குது. பரிபூரண ஆனந்தம் இருக்குது. அப்போ தேவ சமூகம் என்று சொல்லுவது ஒரு ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம், களி கூறுதல், நித்திய பேரின்பம். இது நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் தேவ சமூகம் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். தேவ சமூகம் இருந்துச்சுன்னா இந்த களி கூறுதல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பாட்டு தானாக வரும், ஜெபம் தானாக வரும், ஆண்டவரோடு கூட பேசுகிறது தானாக வரும். அவர் நம்ம கூட பேசுவார். சபை இந்த அனுபவங்களை இழந்து விட்டது. ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, ஆதியில் ஆண்டவர் கொண்டிருந்த நமக்கு கொடுத்த அந்த அனல், ஆண்டவர் நமக்கு தந்த அந்த நல்ல ஐக்கியத்தை சபை இழந்திருக்கிறது. கடந்த நாட்களிலே சிலருடைய அனுபவங்களை படித்து கொண்டிருந்தேன். அந்த அனுபவங்களை படித்து கொண்டிருந்த போது அவர்களுக்குள் இருந்த அந்த தேவ சமூகம், ஜான் ஜி லேக் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன், அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவனுடைய பிரசன்ன அளவில்லாமல் இருந்தது. எங்கே போனாலும் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 1,60,000 மக்கள் சுகம் அவர் தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்து வந்தார்.
விசுவாசத்தில் வாழ்ந்து வந்தார். ஒரு கப்பல் பிரயாணம் எடுக்க வேண்டியிருந்தது அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு. அவருக்கு தேவையான பணம், அந்த கப்பலுக்கு பிரயாணத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதுக்குரிய இதெல்லாம் இருந்தது. கடைசியில் அவர் கையில் வேறு பணமே கிடையாது, ஒரு வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த கப்பலுக்கு இன்னும் நீங்கள் ஒரு $150 கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கையில் ஒரு பணமும் இல்லை. ஆனால் இவர் போய் லைனில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒய்ஃப் சொல்லுது, லைனில் போய் ஏன் நிற்கிறீங்க, கையில் தான் பணம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் போய் விசுவாசத்தோடு நிற்கிறார். பக்கத்தில் உள்ள ஒருத்தன் கேட்டான், உன் கையில் பணம் இல்லையா, அந்த $150 கேட்ட? இல்லை அப்படி சொன்னார். அவனே உடனே எடுத்து கொடுத்து அந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணார். ஆண்டவர் ஆச்சரியமாக அப்படி நடத்துகிறார். தேவ சமூகம் உங்களை நடத்தும், தேவ சமூகம் உங்களை நடத்தும். ஆண்டவர் அப்படி தேவ பிரசன்னத்தை அவருடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார்கள். பயங்கரமான கொடுமையான கொள்ளை நோய் ஆப்பிரிக்க தேசத்தில் வந்தது. கொரோனா மாதிரி கொள்ளை நோய் வந்தது. மக்கள் எல்லாம் மரித்து கொண்டிருந்தார்கள். இவர் அந்த நேரத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்தார். அவர் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருந்தார். மரித்து போன மனிதர்களை இவரே வீட்டுக்குள்ளே போய் அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே கொண்டு வந்து, அந்த கிருமிகள் அவரை ஒன்றுமே செய்ய முடியலையாம். காரணம், தேவ பிரசன்னம் அவரோடு இருந்தது. அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்த மனிதர்களை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்து தேவ பிரசன்னத்தை எப்படி சுமந்தார்? 40 நாள் உபவாச ஜெபம், 40 நாள் உபவாச ஜெபம் அவர் செய்தார். வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒரு நாள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட புறப்பட்டு போவோம், இல்லை உங்கள் அறையை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம், சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக என்று சொல்லி கொஞ்சம் ஒரு நேரமாவது எடுக்கிறீங்களா? இல்லாட்டா 365 நாளும் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாமல் நம்ம இருந்தால் எப்படி எழுப்புதலை நாம் காண முடியும்? எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நிச்சயம் சபையில் வரணும், அது கண்டிப்பாக வரும். ஆனால் சபை அதற்குரிய விலையை கொடுக்கணும். கடைசி நாட்கள் ஆகிவிட்டது. கடைசி நாட்களில் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலக காரியங்கள் தான் மனசில் இருக்குதே தவிர நம்ம வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லை. எங்கேயாவது குடும்பமாக சாப்பிட போகலாமா அப்படின்னா ரெடியாக இருக்கும் ஆட்கள். எங்கேயாவது குடும்பமாக ஒரு ஊருக்கு போகலாமா அப்படின்னா அதுக்கெல்லாம் ரெடியாக இருப்போம். ஆனால் எங்கேயாவது ஆண்டவர் சமூகத்தில் குடும்பமாக போய் ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னால் ஒருத்தரும் வர மாட்டாங்க. வாழ்க்கையெல்லாம் மாறி போய்விட்டது. இந்த உலகத்தில் குடும்பமாக ஜெபம் பண்ணுறது, குடும்பமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது, இப்படிப்பட்ட சமூகத்தை நாம் நாடணும், உபவாசிக்கணும். அப்போ தான் தேவ சமூகம் இருக்குமே தவிர நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவ சமூகம் இருக்காது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ சமூகம் இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போனார். அங்கே அவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னத்தை பார்க்க முடிகிறது. அவர் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லுகிறார். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் கேட்குது? நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் நான் மகிமைப்படுத்துவேன் என்கிற அந்த பிதாவோடு கூட இருந்த அந்த தேவ சமூகத்தின் பழக்கத்தை பார்க்கிறோம். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதா அவரோடு கூட பேசுகிறார், ஆவியானவர் இறங்கி வருகிறார்.
எத்தனையோ பேர் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இவர் வந்தபோது இவரை உலகத்துக்கு வெளிப்படுத்த ஆவியானவர் யார் மேல் இறங்குவாரோ அவர்தான் தேவகுமாரன் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்தார். ஆண்டவர் வானத்தை திறந்து பேசினார். அவரோடு கூட ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆகினால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஞானஸ்நானம் எடுத்த போது ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். அவர் அதுக்கு முன்பு எந்த ஊழியமும் செய்யலை, எந்த அற்புதமும் செய்யலை, எந்த விதமான காரியமும் அவருடைய வாழ்க்கையில் தெரியலை. இந்த 18 ஆண்டுகள் மறைந்திருந்த வாழ்க்கை, அவரை பற்றி அந்த 18 ஆண்டுகளில் சொல்லப்பட்ட ஒரே வாக்கியம், அவர் போய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்த அந்த மறைவான வாழ்க்கை, அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த வாழ்க்கை தான் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வந்திருக்குது. அல்லேலூயா. நம்முடைய வீடுகளுக்காக எத்தனை பேர் கர்த்தரை தோத்திரம் பண்ணி எல்லாம் கை வைத்து, என் குடும்பத்துக்காக தோத்திர ஆண்டவரே, என் வீட்டுக்காக தோத்திர ஆண்டவரே, என் வீட்டில் உள்ளவங்களுக்காக தோத்திரம். அவங்க என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி, அவங்க என்ன பேசினாலும் சரி, அவங்க என்ன சொன்னாலும் சரி, தேவன் உன் கூட இருக்கிறார். தேவ பிரசன்னம் உன் கூட இருக்குது. உன் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் கூட இருப்பார். எத்தனை பேர் உன்னை சுற்றி உட்கார்ந்து உன்னை பார்த்து பொறாமப்பட்டு உனக்கு விரோதமாக என்ன தான் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் மாத்திரம் உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஓ தேவ பிரசன்னம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே வீணாக போகாது. பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, கைவற்றி என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. கைகளை பேசி வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே வந்தான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே வந்தான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, வானத்தில் தூதர்கள் எல்லாம் தேவ பிரசன்னத்தை அவரை ஆராதித்து கொண்டிருக்கும் போது, மண்ணான நாம் அவரை துதிக்கும் போது நம்மை ஆகாயத்துக்கு கொண்டு போகிறது. அவருடைய பிரசன்னத்துக்கு நம்மை கொண்டு போகிறது.
எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும், சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று, கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் அவரை அறிந்து கொள்ள முடியும். தேவன் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி குடியிருப்பின் எல்லைகளை நமக்கு நியமித்து அவரை தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் இருக்கிறாராம். உங்களுக்குன்னு ஒரு குடியிருப்பு எல்லையை நியமிச்சிருக்கிறார். அது எந்த எல்லையாக இருந்தாலும் சரி, அது சைதாப்பேட்டையில் ஒரு தெருவாக இருக்கலாம், சின்னமலையில் ஒரு தெருவாக இருக்கலாம், அடையாறில் இருக்கலாம், அல்ல ஒரு குடிசை பகுதியில் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் அங்கே போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். அந்த இடத்துல நீ கையை நீட்டுனா அங்கே ஆண்டவர் இருப்பார். நீ தடவுனா அவரை கண்டுபிடிச்சிக்கிடலாம். அந்த சூழ்நிலையெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். சாதகமாக சூழ்நிலை இருக்காது. அங்கே தேவ பிரசன்னம் படிக்க மாட்டான், அங்கே மியூசிக் போட மாட்டான், அங்கே வேறு மியூசிக் போடுவான், அங்கே கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல நீ தடவி பார்த்தா அங்கே ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ க்ளோஸாக அவர் இருப்பாராம். உன் குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் நியமித்து வச்சு ஒரே இரத்தத்தினால நம்மளெல்லாம் தோன்ற பண்ணி வச்சு அவர் வைத்திருக்கிற நோக்கம், நீ அவரை கண்டுபிடிக்கணும். அவர் அங்கே இருக்கிறார். சாதகமான சூழ்நிலையைத்தான் நம்ம எப்பவுமே எதிர்பார்த்து சோர்ந்து போகிறோம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது, கர்த்தர் அங்கே இருப்பார். சாதகமற்ற சூழ்நிலையில் அவர் வருவார். படகுல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நடுராத்திரியில் படகு போக மாட்டேங்குது, கொடுங்காற்று அடிக்குது, பயங்கரமான கட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 4 காலையில் 4 ஜாமம். அந்த சூழ்நிலையை பார்த்தாரு ஆண்டவர். அங்கே இருந்து நடந்து அவங்க பக்கத்தில் போகலையா? பக்கத்தில் போனால் அவரை பார்த்து என்ன செய்கிறான்? பயப்படுறான். ஏதோ பிசாசு வருதுட்டா கடலில் நடந்து. இல்லை, அவர் தான் தேடி வர்றாரு உன்னை. இந்த காலை நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் இருக்கிறான், அவர் அருகில் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பல சூழ்நிலையில் கஷ்டத்தோடு உன் வாழ்க்கை இருக்குது, ஆனால் கர்த்தர் உன் அருகில் இருக்கிறதை இன்றைக்கி காண்பாய். எத்தனை பேர் அந்த வித்தியாசமான சூழ்நிலையில் நான் வந்திருக்கிறேன், நான் கர்த்தர் என் அருகில் இருக்கிறத நான் பார்க்கணுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்து காண்பீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை பார்ப்பார். அல்லேலூயா. எழுந்து நில்லுங்கள். அப்படிப்பட்ட கை வைத்தினவர்கள் எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ காட், பலவிதமான சூழ்நிலை நடுவே நீர் இருக்கிறதை அறியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு படகை போல உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தால், அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பிரசன்னம் உன்னை தொட்டு வாழ்க்கையை மாற்றி நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை நடுவே கர்த்தர் நல்லவர். அவர் அங்கே இருக்கிறார். அவர் உன் அருகில் இருக்கிறார். நீ அவரை கண்டுகொள்ள முடியும். தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது.
உனக்குள்ள ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவருடைய விடுதலை, ஆண்டவருடைய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் தருகிறார். ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். சின்னவன் முதல் பெரியவன் வரைக்கும் அவரை அறிந்து கொள்வான். அவரை அறிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமானது. இயேசு எங்கேயோ இருக்கிறார். இயேசுவை பற்றி பைபிளில் படிக்கிறேன். அநேகர் சொல்கிறாங்க, நானும் சர்ச்சுக்கு வந்தேன் இயேசு அப்படின்ட்டு சொன்னாங்கன்னு சர்ச்சுக்கு வந்தேன்னு இருக்கக்கூடாது. நீ அவரை அறியணும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவரை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் இருந்தான். அவரை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப தேவை. அவரை அறியணும், நெருங்கி அறியணும். யோவான் 17:3 வாசியுங்கள். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அந்த மெய் தெய்வமாகிய அவரையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறியணும். அவரை நாளுக்கு நாள் அறியணும். நாளுக்கு நாள் அவரை அறியணும். அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்று சொன்னால் துவக்கமும் முடிவும் இல்லாத ஒரு ஜீவன். அது யாருக்கு இருக்குது? துவக்கமும் முடிவும் இல்லாதது தேவனுக்கு மாத்திரம்தான் இருக்குது. அந்த ஜீவனை நமக்கு தர்றார். அப்படியானால் நமக்கு துவக்கமும் இருக்குது, என்ன இருக்குது? முடிவு இருக்குது. நித்திய ஜீவன் என்று சொல்வது நீண்ட கால வாழ்க்கை அல்ல. பாவிகளுக்கும் நீண்ட கால வாழ்க்கை தான். மரித்தான்னா எங்கே போவான்? நரகத்தில். அங்கே போய் சாவானா? இல்லை. நீண்ட கால வாழ்க்கை அவனுக்கு இருக்குது. நித்திய ஜீவன் என்று சொல்வது அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையை நமக்கு தர்றார். எப்போ தர்றார்? அவரை அறிஞ்சிட்டா தருவார். அவரை ஆழமாய் அறியணும். ஆழமாய் அறியணும். அவரிடத்தில் அன்பு கோரணும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே பேதுருவை கூப்பிட்டார். பேதுருவே, நீ ஏன் என்னை மறுதளிச்சேன்னு கேட்டாரா? இல்லை, நான் தான் கேட்டிருப்பேன். இயேசு கேட்கல. நீ ஏன் என்னை மறுதளிச்சேன்னு கேட்கல. நம்ம அதைத்தான் மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்போம். அவர் அதெல்லாம் வைக்கல. பேதுருவே, நீ நல்லா ஜெபம் பண்ணுறியா அப்படி கேட்டாரா? இல்லை. பேதுருவே, தாழ்மையாக இருக்கியா? துடுதுடுத்து வர்றியப்பா, எப்பவும் முந்தி கொள்வியே, இனிமே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை. என்ன கேட்டார்? பேதுருவே, என்கிட்ட அன்பாக இருக்கிறியாப்பா, அன்பாக இருக்கிறியா? அதுதான் ஆண்டவர். அந்த பர்சனெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சு அவர்கிட்ட அன்பாக இருக்கணும். அதுதான் அவர் அன்பை அறிஞ்சு அவரோட நெருங்கி இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புகிறார். அப்போ ஆண்டவரை அறியணும்னா அவரோட நேரம் செலவழிக்கணும். ஒரு திருமணமான புருஷனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? நேரம் எடுத்து உட்கார்ந்து பேசணும், அறியணும். எதிலெல்லாம் ஒய்ஃபுக்கு கோபம் வருது, எதிலெல்லாம் அமைதியாக இருக்கிறா, எதிலெல்லாம் என்ன செய்கிறேங்கிறது, புருஷன் எப்படி இருக்கார், அவருக்கு என்ன தேவை, இதெல்லாம் அறியணும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? சரியாக புரிஞ்சுக்கிட முடியாது. அவ்வளவு ஆழங்கள் மனுஷன். அப்போ ஆண்டவரை அறியணும்னா எவ்வளவு நேரம் எடுக்கணும்? அவர் வழி நம்ம வழிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எப்படி அவரை அறிகிறதுக்கு நம்ம நேரம் எடுத்தால் தான் அவரை அறிய முடியும். ருத்ஃபோர்ட் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவரை கொண்டு பாதாள சிறையில் அடைத்து விட்டார்கள். அந்த ருத்ஃபோர்டு சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையில் எந்த வழியிலும் வர முடியாமல் நரகமே வந்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த நரகத்துக்குள்ள தாண்டி உம்மை வந்து அடைந்து உம்மை கட்டி பிடித்து கொள்ளுவேன் ஆண்டவரே.
என்று உண்மையாக அவர் அப்படி சொல்லுகிறார். அந்த விதமான ஒரு அன்பு தான் நமக்கு ஆண்டவர் மேலே தேவை. கை வைத்து நல்லா, நீர் எனக்கு என்ன தந்தாலும் சரி தராட்டாலும் சரி ஆண்டவரே, எனக்கு வேலை கிடைச்சாலும் சரி வேலை கிடைக்காம போனாலும் சரி, என் கையில் பணமே இல்லாமல் போனாலும் சரி, எனக்கு வீட்டு வாடகைக்கு இடம் கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி, ஆண்டவரே நான் உம்மேல் வைத்த அன்பு மாத்திரம் என்னை விட்டு போகக்கூடாது. உம்மில் நான் அன்பாய் இருப்பேன் ஆண்டவரே, உம்மில் நான் அன்பாய் இருப்பேன். ஆண்டவருடைய கரம், அந்த அன்பு, ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பர்சனலாக அவரை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். எரேமியாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 29:12 வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எப்போ? முழு இருதயத்தோடும் நீங்கள் கூடி வந்து என்னை தேடணும். என்ன தேடணும்? நம்ம கூடி வந்தால் என்னத்தை தேடுவோம்? என்ன தேடுவோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இந்த பாரம் இருக்குது, அது எனக்கு நடக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை தேடுவோம். இந்த பெட்டியில் என்ன எழுதப்பட்டிருக்குது? என் வேண்டுதல் கேட்கப்பட்டு. இதிலிருந்து அவ்வளோ எடுத்து பாருங்கள், என்ன வேண்டுதல்லாம் எழுதப்பட்டிருக்குதுன்னு கேளுங்க. அதில் ஏகப்பட்ட தேவைகள் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பார். தப்பு இல்லை, நாங்கள் தான் எழுதி போட சொன்னோம், அதனால தான் நீங்கள் எழுதி போட்டிருக்கீங்க, தப்பு இல்லை. ஆனால் நாம் தேடுகிறதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள் தான். ஆனால் நம்ம தேட வேண்டியது அவர். என்னை தேடுங்கள், நான் செவி கொடுப்பேன். முழு இருதயத்தோடு என்னை தேடுங்கள், அப்பொழுது என்னை என்ன செய்வீர்கள்? கண்டுபிடிப்பீர்கள். அடுத்தது வாசிங்க. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? அவருடைய சமூகத்தை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவரை தேடணும். கீழே வாசிங்க. நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, அப்போ நான் உங்கள் சிறையிருப்பேன்னு செய்வேன். என்ன தேடு? என் சமூகத்தை தேடு, முழு இருதயத்தோடு தேடு. நான் உனக்கு செவி கொடுப்பேன், நான் உனக்கு காணப்படுவேன், நான் உனக்கு காணப்படுவேன். நியாயாதிபதிகள் 13:22 வாசியுங்கள். தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம். நாம் யாரை கண்டோம்? தேவனை கண்டோம். சாகவே சாவோம் என்றான். என்ன சொல்றாரு? சாக. ஏன்னா தேவனும் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. சாகவே சாவும். அவன் ஒய்ஃப் என்ன சொல்ற? அடுத்த ஒய்ஃப். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால், அவர் நம்முடைய கையிலே, நம்ம கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். போஜன பலி என்ன செய்ய மாட்டார்? ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். அப்போ ஆண்டவர், அந்த ஒய்ஃப் எவ்வளோ ஞானமாக பேசு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக பேசுது. இந்த தூதன் முதல்ல அந்த ஸ்திரீ இடத்துல தான் வந்தான். வந்து உன் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், நீ என்ன அப்படியெல்லாம் வாழணும், உன்னை கரைப்படுத்தக்கூடாது, நீ திராட்சை ரசம் மது இதெல்லாம் குடிக்கக்கூடாது, உன் பிள்ளைக்கு நீ நசரேய விரதத்தை எடுத்து அவனை வளர்க்கணும், அவனை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்றெல்லாம் அவனை பேசி அந்த அம்மாக்கிட்ட பேசினான். புருஷன் அப்போ கூட இல்லை. அப்போ அவள் சொல்கிறா புருஷன்கிட்ட, கம்யூனிகேஷன் பண்ணுறா புருஷன்கிட்ட. அப்போ அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீ என் மனைவிக்கு வந்து காட்சி அளித்தீரேன்,
காமிச்சீர என்னெல்லாம் செய்யணும்னு எனக்கும் சொல்லும் அப்படின்னு சொல்லி அவன் வயலுக்கு போயிட்டான். அவன் வேலைக்கு போயிட்டான். அந்த தூதன் திரும்ப எங்கே வந்தார்? வயலில் இருக்கிற அவங்ககிட்டயே போனார்? இல்லை. யார்கிட்ட வந்தார்? ஒய்ஃப்ட்ட தான் வந்தார். ஏன் வந்தார்? இந்த அம்மா டீட்டெயில் பர்சன், ஒழுங்காக சொல்லுவாங்க காரியத்தை. புருஷன்கிட்ட சொன்னால் பாதி மறந்துடும், பாதி வச்சிடும். என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியாது. அதனால் அங்கே வந்தான், பார்க்குறான். இப்போவும் தேவனை கண்டுட்டோம், நான் சாக போகிறோம் அப்படின்ட்டு இருக்கிறார். ஆனால் இந்த அம்மாக்கிட்ட உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு கை வைத்து, நல்லா கை வைத்து, புத்தி உள்ள ஒரு மனைவியாக இரு, தேவனை சந்திக்கிற ஒரு இடத்த வச்சுக்க, அவருடைய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் பார்க்கணும். அல்லேலூயா. கைகளை சுற்றி உங்கள் குடும்ப நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். உன் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு வல்லமையான காரியத்தை செய்ய நினைக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதனால் உங்களோட தொடர்பு கொள்ளணும். நீங்கள் கர்த்தரை பார்க்கணும். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளை நடத்தணும். 2 கை வைத்து உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. எப்பா எப்படி இவங்க நடக்கணும்ப்பா, எப்படி இவங்க வாழணும், எப்படி இவங்கள மேலே இருக்கிற அந்த அபிஷேகத்தை இவங்க காத்துக்கொள்ளணும், எப்படி எந்த நோக்கத்தோடு இவங்களை கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை எங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. சிலருடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் செய்ய நினைக்கிற காரியத்துக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை. ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை. ஹல்லேலூயா. மலடியாக இருந்த அவளை ஆண்டவர் சந்தித்து ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பாரே. ஆனால் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. கர்த்தாவே, நீ செய்யும் உம்முடைய வல்லமை விளங்கட்டும். எங்கள் குடும்பத்துக்குள்ள உம்முடைய சமூகம் வரட்டும். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணும் ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளை நடத்த உம்முடைய சமூகம் எங்கள் வீட்டுக்கு தேவை. நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை தேடுவோம். நல்லா தேடுங்கள். குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். சும்மா ஒப்புக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிடாதீங்க. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் நல்லது. அது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். அந்த குடும்ப ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வட்டாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33:14 வாசியுங்கள். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நம்மில் பட்சிக்கிற அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக, நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்று என்கிறார்கள். நம்மில் தாபரிப்பவன் யார்? நித்திய ஜுவாலை, பட்சிக்கும் அக்கினி நம்ம ஆண்டவர். தேவன் பட்சிக்கிற அக்கினி, யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறவர். எப்படி அவருடைய சமூகத்தை நம்ம தரிசிக்க முடியும்? முதலாவது, இயேசு எப்படி பிதாவோடு ஐக்கியமாயிருந்தார். 2வது, தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருந்தால், இயேசுவை அறிகிற அறிவு, அதான் நித்திய ஜீவன். அவரோடு அன்பாய் இருக்க வேண்டும். 3வது, நம்ம கூடி வந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடினால் அவருடைய சமூகம் கண்டிப்பாக வரும். அவரை முழு இருதயத்தோடு தேடணும். இருதயம் முற்றிலும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். இந்த இருதயத்தில் 10 அறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு அறையை மாத்திரம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மற்ற 9 அறையையும் உனக்கே வச்சுக்கிட்டா, ஒரு அறை கிரிக்கெட் பார்க்குறதுக்கு, ஒரு அறை சாப்பிட்றதுக்கு, ஒரு அறை எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோடு போய் சுற்றிட்டு வர்றதுக்கு, அது 9 அறையும் உனக்கு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு அறையை ஆண்டவர் கொடுத்தா முழு இருதயமா? அது இல்லை.
உன் இருதயம் டோட்டலாக ஆண்டவருக்கு கொடுத்துடணும். அப்போ தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவர் பேசுவார். முழு இருதயத்தோடு என்னை தேடுனா நீ கண்டுபிடிப்பாய். அடுத்தது, இந்த பட்சிக்கிற அக்கினி இவர் ஜுவாலித்து எரிகிற நித்திய ஜுவாலை இது. இதோடு எப்படி தாபரிக்க முடியும்? நீ எப்படி அந்த சமூகத்தை உணர முடியும்? கீழே 4 காரியம் சொல்லியிருக்குது. இந்த காரியம் இல்லைன்னா தான் அவரோட நீ வாசம் பண்ண முடியும். 1, நீதியாய் நடந்து செம்மையானது என்ன செய்யணும்? பேசணும். எல்லோரும் சொல்லுங்கள், நீதியாய் நடந்து செம்மையானதை பேசணும். மாய்மாலமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துடுறது, தோத்திரம் பண்ணுறது, மற்ற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் தேடுறது இல்லை, உலகம் மற்ற காரியங்களில் போகிறது, ஏமாத்துறது. உங்களுக்கு தெரியுமா, சர்ச்சுக்கு வர்ற ஆட்கள் ஏமாத்துகிற ஆட்கள் உண்டுன்னு. பிஸ்னஸில் ஏமாத்துறது, வீட்டில் சண்டை போடுறது, ஜெபம் பண்ணுறது போல் தெரியும். இங்கே வந்து ஜெபம் பண்ணுற ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க போல் தெரியும். வீட்டுக்கு போனால் ஜெபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாய்மாலமான வாழ்க்கை. பண விஷயத்தில் உண்மை இல்லை, வாழ்க்கையில் உண்மை இல்லை. மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவரோட வாசம் பண்ண முடியாது, அவர் சமூகம் கூட இருக்காது. 2வது, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயம், இழிவான ஆதாயம். பண விஷயத்தில் கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது, யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம், இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இருந்தால் கடன்லேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் சரிப்படாது. ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும். கர்த்தர் உனக்கு செய்வார், ஆண்டவர் உனக்கு செய்வார். ஆகினால் ஆண்டவருடைய சமூகத்தில் இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயம், தப்பான ஆதாயம் உனக்கு வரக்கூடாது. ஒரு பைசா கூட தப்பான ஆதாயம் உனக்கு வரக்கூடாது. இந்த விஷயம், ஏன்னா பணம் தான் இந்த உலகத்தில் அடுத்த தெய்வம். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பணம் பணம் பணம்னு சொல்லியே நம்ம வாழ்ந்துடக்கூடாது. தெய்வத்தை மாத்திரம் தேடினா தான் அந்த அந்த ஜுவாலித்து எரிகிற அந்த அக்கினிக்குள்ளே நீ வாழ முடியும். அடுத்தது, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. பரிதானம் வாங்காதபடி கையை உதறணும். இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, நம்ம நாட்டில் எல்லா ஆஃபீஸ்லேயும் என்ன இருக்குது? பரிதானம் இருக்குது, பரிதாபமாக இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வீட்டில் கரண்ட்டு போயிட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ண போங்க, இல்லை வேறு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போங்க. என்ன இருக்குது? அது இல்லாமல் முடியாது இந்த நாட்களில். அது சரி, விசுவாசி கையை நீட்டலாமா? அந்த பங்கு, அங்கே வர்ற பங்கில் உனக்கு இருக்குமா? உன் மேஜைக்கு அது வரக்கூடாது. அல்லேலூயா. நீ பெரிய சாமியாரான்னு கேட்டு உன்னை அந்த இடத்துலேருந்து மாற்ற பார்ப்பாங்க. இவன் தான் தடையாக இருக்கிறா நமக்கு வர்ற ஃபண்டு. நீ ஸ்ட்ராங்காக இருந்து பாரு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். கைகளை உயர்த்தி. உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்காமல் இருப்பாங்களோ, உனக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொடுப்பாங்க, நீ போ, ஆனால் சாட்சி ஆயிரு. அடுத்தது, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. யாராவது வந்து புறங்கூடுறான்னு வச்சுக்கிறேன், அடுத்த ஆளை போய்ட்டு கேட்டியா கதையன்னு ஒரு அம்மா வரும் அவன் வீட்டுக்கு. உன் செவியை என்ன செய்யுங்க? அடைச்சிக்க. செவியை அடைக்க முடியாமல் சத்தமாக பேசினா அந்த இடத்த விட்டு வெளியே போக முடிஞ்ச போயிரு. ஏற்கனவே காது குப்பையாக தான் இருக்குது,
இன்னும் கொஞ்சம் குப்பை தொட்டியாக மாற்றுறதுக்கு இன்னொரு அம்மா குப்பையை அள்ளிக்கிட்டு வரும். இந்த காது அதை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. கை வைத்து கேட்ப, ஆண்டவரே புறங்கூறுறதில் நான் கேட்கக்கூடாது, புறங்கூறவும் கூடாது. இந்த வாரத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய தாசன் எழுதியிருக்கிறார், யாதொன்றை குறித்தாகிலும் எதை குறித்தாகிலும் மற்றவர்கள் பாதிக்கும்படியாக நீ பேசாதே. ரொம்ப கஷ்டம் இதை கை கொள்வது. யாரை குறித்தாயிலும் சொல்லுங்க, யாரை குறித்தாயிலும் யாதொன்றை குறித்தாயிலும் அவர்கள் பாதிக்கப்படும்படியாக அதை பேசாத. இப்படி இந்த மாதிரி இருந்தால் தான் அவரோட வாசம் பண்ண முடியும். யாரை குறித்தாலும் நீ அவர் என்னதான் இருந்தாலும் அதை குறித்து பேசாது. ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியது, மற்றவங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடியதை நீங்கள் பேசுங்க. இல்லாட்டா பேசாமல் இருங்க. அப்போ உன் வாயை சரியாக வச்சுக்க. இதெல்லாம் உடனே வராது. ஆண்டவர்கிட்ட அழணும். தப்பாக பேசிட்டு அழுது என்னால் முடியலையப்பா கேளு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அடுத்தது, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பொல்லாப்பை காணாதபடிக்கு கண்ணை மூடுறவன் எவனோ. பொல்லாப்பை காணாதபடி கண்ணை மூடணும். உன் மனதையும் ஆவியும் கரைப்படுத்துகிற எந்த காரியத்தையும் உன் கண்ணு பார்க்கக்கூடாது. உன் ஆவி உன் மனசை கரைப்படுத்துகிற எந்த காரியத்தையும் உன் கண்ணு பார்க்கக்கூடாது. உன் கண்ணும் உன் வாயும் சுத்தமாக வச்சுக்கிட்டினா நீ இந்த ஜுவாலித்து எரிகிற இந்த தேவனோடு கூட அந்த நித்திய ஜுவாலையோடு நீ இணைக்கப்பட முடியும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் இணைக்கப்படுவது ரொம்ப கஷ்டம். 4 காரியம் நம்ம பார்த்தோம். 1, எப்பவும் அவரை உன் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கணும். இயேசு எப்படி பிதாவை நிறுத்தி நோக்கி கொண்டிருந்தார். 2வது என்ன பார்த்தோம்? அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அவரை அறியணும், அன்பு கூறணும். 3வது என்ன பார்த்தோம்? முழு இருதயத்தோடு அவரை என்ன செய்யணும்? தேடுனா கண்டுபிடிப்பாய். உன் குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாக குடும்பமாக கூடி ஜெபம் பண்ணுங்க. 4வது, நித்திய ஜுவாலை நித்திய அக்கினியாய் இருக்கிற அவரோட எப்படி தாபரம் பண்ணணும், எப்படி வாசம் பண்ணணும். அப்போ 4 காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரி பண்ணணும். 1, நீதியாக நடந்து உண்மையை பேசணும். என்ன பேசணும்? உண்மையை பேசணும். காய்வுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் 2ஆம் நிருபத்தில் எழுதும்போது, 3ஆம் நிருபத்தில் எழுதும்போது, 2ஆம் நிருபத்தில் ஒரு அம்மாளுக்கு எழுதுகிறான். அந்த அம்மா நல்ல அம்மா. இங்கே காய்வுக்கு எழுதுகிறான், நீ செய்கிறதெல்லாம் உண்மையாக செய்கிறான் என்று சொல்லி அந்த உண்மையை பற்றி எழுதுகிறான். தியத்திரப்போன்னு ஒருத்தன் இருக்கிறான், தேமத்திரிங்கிற ஒருத்தன் இருக்கிறான். தியத்திரப்போ சபையில் முதன்மையானவனாக காணப்பட்டான். அவன் தான் சபையில் முதன்மையாக தான் பெருசாக இருக்கிற மாதிரி காட்டி அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்போஸ்தலர் சொல்கிறக்கா ஆட்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் பல காரியம் செய்கிறான். முதன்மையாக இருக்க விரும்பாத, சபையில் கடையானவனாக இருக்கணும். வாழ்க்கையை சரியாக வச்சுக்க. 2வது, நற்சாட்சி பெற்றவனாக இரு. இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் நீதியாக நடக்கணும், உண்மையாக பேசணும், மாய்மால வாழ்க்கை இருக்கக்கூடாது. பண விஷயத்தில் இடுக்கன் செய்து பணம் வரக்கூடாது. புறங்கூறி தெரியக்கூடாது, புறங்கூறுதல் கேட்கவும் கூடாது. பொல்லாப்பை காணாதபடி உன் கண்ணை விளக்கு,
ஃபோனில் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஃபோனில் வர்ற அசுத்தத்தெல்லாம் பார்க்காத. உன் கண் எப்பமா அதே பார்க்குது. டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காது. கர்த்தரை பார்க்குற கண் இருந்தால் அவருடைய சமூகம் கூட இருக்கும். ஆமேன். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும்.